அண்மை செய்தி. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் பம்பரம் சின்னத்தை ஒதுக்கீடு செய்யக்கோரி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அளித்திருக்கும் மனுவின் நகலை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிற்கு அவர் வழங்கியிருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய வைகோ வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த சந்திப்பின் பின்னணி என்ன? 2019 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலின் போது திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக இந்த முறை பம்பரம் சின்னத்தில் போட்டியிட விரும்புவதாக தகவல் வெளியாகிருக்கக்கூடிய நிலையில் அந்த சின்னத்தை பெறுவதற்கான முயற்சியில் கட்சியுடைய தலைவர் பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இன்று காலை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய சத்யபிரதா சாஹூவை அவர் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக சந்தித்து பேசி அந்த மனுவை கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு அந்த சின்னம் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம், அதாவது 6% வாக்கு இருக்க வேண்டும் அல்லது 4 எம்எல்ஏக்களுக்கு மேல் இருக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு விதிமுறைகள் இருக்கின்றன. இந்த விதிகளை கடந்த பல ஆண்டுகளாக மதிமுக பின்பற்றாத காரணத்தால் அவர்களுக்கு அந்த சின்னம் என்பது ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் அந்த பம்பரம் சின்னம் கோரி அவர் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்திப்பதன் மூலம் அவர் தங்களுடைய சொந்த சின்னத்தில் போட்டியிடுகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற ஒரு அரசியல் செய்தியும் நம்மளுக்கு தெரிய வருகிறது. இதுதான் நடந்திருக்கு. அதாவது இது குறித்து தேர்தல் ஆணையத்தை கேட்கும்போது டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் தான் அந்த சின்னம் வழங்குவது, குறிப்பா அந்த அனைத்து குவாலிபிகேஷன் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு அந்த சின்னம் கொடுக்கப்படும் என்றும், ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த வாக்கு சதவீதம் ஒரு தசம அடிப்படையில், அதாவது டிஜிட்டல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதாவது எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் விட குறைவான ஒரு வாக்குகளை தான் தற்போது மதிமுக பெற்றிருக்கிறோம். எனவே இந்த தகுதி எங்களுக்கு இருக்கிறது என்று ஒரு கிளைம் கொடுத்திருக்காரு. அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் விரைவில் முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.